தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னா முல்லைத்தீவு மேற்கில் வந்து காளி கோயில் அடியில் வந்து 108 அகதிகளோட ஒரு போட் வந்து கரை ஒதுங்கி இருக்குது. அது வந்து டீசல் இல்லாமல் தானே கரை ஒதுங்கினது. சில பேர் சில கதைகள் சொன்னேன், ஆனால் வந்து டீசல் இல்லாமல் கரை ஒதுங்கினதான். இப்போ அதவேல வந்து கரைக்கு மீட்டு கொண்டு வரதுக்கு எங்களோட ராணுவத்தோடு சேர்ந்து எங்களோட பொதுமக்களும் தங்களோட பணியை செய்கிறதுக்கு வந்து நிற்கிறோம். ஆனால் அந்த போட்டிலேருந்து இந்த மக்களை எடுக்கையில் மெயினாக வந்து சாப்பாடு இருக்கிறோமோ எங்கே போனவே இல்லை, நாட்டுக்கு போனதில்லைன்னு தெரியாது. சாப்பாடுகள் இல்லாமல் நான் ஒரு சில சொல்கிறேன் மியன்மார்ன்னு சொல்லி, சில பேர் சொல்லி வேறுனாருன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா இப்போ கரைக்கு கொண்டு வந்தால் தெரியும் என்ன மாதிரிண்டு. கடவுளை அவையில் கொண்டுமா கூட சாப்பாடு கிடைக்கணும். இப்போ வெளியில் கொண்டு வரட்டுக்கும் காலையை திறந்து பார்த்து கொண்டிருக்கோம். என்ன ஃபுல் அப்டேட் உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். இதே போல் தான் எங்களோட உறவுகளும் வந்து 2009 முதல் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு அகதி அந்தஸ்து ஏறி போனவேல், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போட்டுகளில் இப்படித்தான் போய் ஆஸ்திரேலியா கரைகள், பிரான்ஸுகள், இத்தாலி, ஜெர்மனி, யூரோப் கண்ட்ரி, இந்தியா, எங்களோட தாய்நாடான இந்தியாவுக்கு அப்படி பெரும்பாலான இடத்துக்கு இப்படி தான் போனது. அதே போல் தான் இப்போ ஒரு போட்டோன்னு எங்கள்கிட்ட ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கு, எங்கள்கிட்ட வடக்கு மண்ணுக்கு, தாய் மண்ணுக்கு. இப்போ என்னென்னா இந்த கப்பல் வந்திருக்கிறதுக்கு ஆக்கள் வேறு இப்படி போய்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கதைச்சி எடுத்துட்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ணி கதைச்சி எடுத்துட்டு போலீஸ் வாகனங்கள் எவ்வளோ வாகனங்கள் பாதுகாப்பு மக்களை நிறுத்தத்தவிர 103 பேர் வந்து இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. அதில் சொல்லப்படுது மற்றது இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் கரையோரத்து வந்துட்டு இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்து கொண்டிருக்கோம். எங்களோட நேவி இராணுவமும் மற்ற இங்கே போட்டுகள் எல்லாம் வந்து இருக்குது. இங்கே ஆம்புலன்ஸுகள் வந்து அவையில் ஏற்றிட்டு போகிறதுக்கு. இந்த போட்டில் வேணால் மக்கள் இருக்கணும். இந்த இராணுவம் வந்து நிற்கிது. 108 பேரான இந்த போட்டில் இருக்கிறீங்க. இப்படி தான் எங்கள்ட உறவுகளும் ஒரு டைமில் போட்டுகள் ஆஸ்திரேலியா அங்கே இங்கேன்னு போய் தனியாக மடங்கியது. ஆனால் போட்டுகள் அதை தாண்டு போய் இருக்கணும் பாருங்க. போலீஸ் சொன்னதான் மியன்மார்ன்ற மாதிரி. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள்ட முள்ளிவாய்க்கால் மண்ணில் காளியம்மன் கோயில் அடியிலாம் இந்த போட் இப்போ வந்து நிற்கிது. ஏன்னா நடு கடலில் பிரச்சனை நின்றதில் எங்கள்ட மீனவர்கள்லாம் எங்கள்ட முல்லைத்தீவு மீனவர்கள்லாம் இழுத்து கொண்டு வந்து விட்டான்னு வடிவாக தெரியா இப்போ ட்விட்டர் வச்சுருக்காங்க. இவன் அந்த போட்டுக்கு மேலே என்ன இப்போ கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட அப்படி இருக்க பட்சத்து போட் வந்து எவ்வளோத்துக்கு கீழே நிற்கிதுன்றதாங்க. அதில் அதுக்கு மேலேயும் ஆக்களை விதிக்கணும். இப்போ இராணுவம் வந்து அந்த போட்டு கிட்ட போகிறதும் மாறதும் மாதிரி இன்னும் வெளியில் கொண்டு வரல போகிற காட்டில் கொண்டு வர போயினா இப்படி காலையில் பாருங்க அடுத்தடுத்த அப்டேட்டுங்க வந்துருக்கும்.
அங்கே மக்களை பாருங்கள், முல்லைத்தீவு மக்கள் வந்து அவையில் வெயிட் பண்ணினா வண்டியில் கூப்பிட்டு வரதை பார்க்குறதுக்கு வந்திருக்கணும். ஃபுல்லாகவே இராணுவம், மற்றது மீட்பு குழுவினர், மற்றது ஆம்புலன்ஸ்கள் எக்கச்சக்க கணக்கு ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 10-15 ஆம்புலன்ஸ் கிட்ட நிற்குது. மற்ற உயர் அதிகாரிகள் வந்து நிற்கணும், மற்றது அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாம் வந்து நிற்கணும். நம்ம போட்டு அங்கண்ட போட்டுகளும் கோயில் இந்த மாதிரி கிட்ட என்னென்ன முழுமையான தகவல் என்னென்னா எங்கள்ட மீனவர்கிட்டவும் போகலையா, அவையிலாவே டீசல் இல்லையென்று கரையை வந்து ஒதுங்கியிருக்காங்க. இந்த போட் வந்து